சிமேக்ஸ். இதுவரை நம்ம பேரபோலா பற்றி கம்ப்ளீட்டாக படித்தோம். பேரபோலாவில் வேர்டெக்ஸ் என்ன, ஃபோக்கஸ் என்ன, லேட்டர் செக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், பேரபோலாவோட டெஃபினிஷன் என்ன, இஃப் E = 1 then the conic is a parabola. இப்போ நம்ம எலிப்ஸோட டெஃபினிஷன்ஸ், எலிப்ஸோட பர்டிகுலர்ஸ், எலிப்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு கோனிக் வரைகிறதுக்கு we need fixed point, moving point, fixed line. fixed பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மூவிங் பாயிண்ட் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். இந்த எஃபியும் பிஎம்மும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கோனிக் இஸ் அ பேரபோலா. இங்கே எஃப்பி இஸ் லெஸ் தென் பிஎம். எஃபியோட லென்த்து பிஎம்மோட லென்த்தோட கம்மியாக இருக்குது. இஃப் எஃப்பி லெஸ் தென் பிஎம் தென் த கோனிக் இஸ் அன் எலிப்ஸ். பிஎம்ஐ லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. எஃப்பி பை பிஎம் லெஸ் தென் 1. எஃப்பி பை பிஎம்மோட வேல்யூ இ லெஸ் தென் 1 தென் த கோனிக் இஸ் அன் எலிப்ஸ். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஆர் டெஃபினிஷன் ஆஃப் எலிப்ஸ்? இஸ் லெஸ் தென் 1. E equal to 1 parabola, E greater than 1 hyperbola, E equal to 0 circle. Two types of ellipse பற்றி நம்ம படிக்க போகிறோம். 4 types of parabola ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ 2 types of ellipse. அதில் ஃபஸ்ட் டைப் என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். Draw xy plane. Ellipse curve. X axis, Y axis. எந்த ஆக்சிஸில் இந்த எலிப்ஸ் மோர் போர்ஷன் கட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எலிப்ஸ் கட்ஸ் மோர் போர்ஷன். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அர்த்தம்? மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த மோர் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு பேர் மேஜர் ஆக்சிஸ். less portion, this is minor axis. Major axis எது மேலே இருக்குது? எக்ஸ் ஆக்ஸ் மேலே இருக்குது. அதனால் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம்? அலாங். மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது இல்லையா? இந்த மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் சென்டர். Point of intersection of major and minor is called center. Major axis இந்த ellipse curve மீட் பண்ணுற இடம் vertex. லெஃப்ட் சைடில் ஒரு vertex, so it is called vertices. Two vertices இருக்கும், two foci. ரைட் சைடில் இருக்கிற ஃபோக்கஸ் F1, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோக்கஸ் F2. இதை ஃபோக்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபோசைன்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வெர்டெக்ஸ் A. Therefore, the point V1 A, 0. Left hand side, distance between center and vertex also A. So, left hand side minus A, 0. Distance between center and focus AE. Therefore, F1 AE, 0. Left hand side AE, left side minus AE, 0. எப்படி ரெண்டு ஃபோக்கை இருக்கோ அதே மாதிரி ரெண்டு லேட்டர் செக்டம் இருக்கும். லேட்டர் செக்டம் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும், மேஜர் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇ. லெஃப்ட் ஹேண்ட் சைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் ஏஇ. எப்படி ரெண்டு லேட்டர் சிக்டம் இருக்கோ அதே மாதிரி ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் 1, டைரக்ட்ரிக்ஸ் 2. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ், சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a/e. therefore டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் x is equal to a/e. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஸ்டன்ஸ் வந்து a/e தான், லெஃப்ட் ஹேண்ட் சைட்னால மைனஸ் a/e. அப்போ இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன? இந்த எலிப்ஸ் கர்வை எக்ஸ் ஆக்சிஸும் சரிபாதியாக கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸும் சரிபாதியாக கட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுறதுனால ஈக்குவேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஆக்ஸ் கட் பண்ணுறதுனால ஒய் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வெர்டெக்ஸ் ஏ, எக்ஸ் ஆக்ஸில் பெருசாக இருக்கனால ஏ ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் பி, மேஜர் ஆக்சிஸ் செமி மேஜர் ஆக்சிஸ், சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்கும் உள்ளது செமி மேஜர் ஆக்சிஸ், ரெண்டு வேர்டிசஸ்க்கு உள்ளது மேஜர் ஆக்சிஸ், சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்கும் உள்ளது செமி மேஜர். செமி மேஜர் ஏனா செமி மைனர் பி. ஸோ b squared equal to 1. So equation of ellipse x squared by a squared plus y squared by b squared equal to 1, where b squared equal to a squared of 1 minus e square. So equation of ellipse x squared by a square plus y squared by b squared equal to 1, where b squared equal to a squared of 1 minus e square. Again இங்கே ஒரு மேஜர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் இஸ் சென்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வெர்டெக்ஸ் ஏ, therefore vertex point a, 0. left hand side a, since it lies in left hand side minus a, 0. center and focus ae, 0. left hand side minus ae, 0. Through focus we can draw chord x is equal to ae, x is equal to minus ae. Distance between center and directrix a by e. Right hand side x equal to a by e, left hand side x equal to minus a by e. Equation of ellipse x squared by a square plus y squared by b squared equal to 1. Major axis along x axis எப்போ சொல்லுவோம்னா x கீழே உள்ள வேல்யூ கிரேட்டராக இருக்கணும். x கீழே உள்ள வேல்யூ கிரேட்டராக இருந்தால் மேஜர் ஆக்ஸ் அலாங் x ஆக்சிஸ், ஒய்க்கு கீழே உள்ள வேல்யூ கிரேட்டராக இருந்தால் மேஜர் ஆக்ஸ் அலாங் y ஆக்சிஸ், where b squared equal to a squared of 1 minus e squared. Center 0, 0. Vertices a, 0 and minus a, 0. So plus or minus a, 0. Foci ae, 0 minus ae, 0 plus or minus ae, 0. Equation of lattice sectum x equal to ae, x equal to minus ae, x equal to plus or minus ae. Equation of directrix right hand side a by e, left hand side minus a by e. So equation of directrix x equal to plus or minus a by e. Note 1. Draw a xy plane. This is center, vertex 1, vertex 2. Distance between vertex 1 and vertex 2 is length of major axis. The distance தான் length of major axis. இப்போ length of major axis என்ன? சென்டர்லேருந்து vertexக்கு a, சென்டர்லேருந்து left side உள்ள vertexக்கு a. So distance between two vertices 2a. So length of major axis also 2a. Length of minor axis b, b. So what is length of minor axis? 2b. Length of semi major, semi major na center lende vertex mattum a, semi minor center to this point b. Major axis on which axis?
major axis on x axis. So equation of major axis y equal to 0 ஏன்னா x axis ஓட equation y equal to 0. அப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சில் இருந்தால் மைனர் ஆக்சிஸ் எது மேலே இருக்குது ஒய் ஆக்சில் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சப்போஸ் மேஜர் ஆக்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. Note 3. Draw xy plane. Draw ellipse curve. Center V1, V2. What is the midpoint of two vertices? ரெண்டு verticesக்கு இடையில உள்ள midpoint என்ன? Center. F1, F2. ரெண்டு ஃபோக்கைக்கு ஆன midpoint center. Directrix 1, Directrix 2. ரெண்டு directrixக்கு இடையில உள்ள midpoint center. So midpoint of two vertices is center. Midpoint of two foci is center. Midpoint of two directrices is center. Distance between, note 4, distance between center and vertex. Centerலேருந்து vertexக்கு A. Center and focus AE. Center and directrix A by E. Distance between two vertices 2A. Distance between two foci 2AE. Distance between two directrices 2A by E. These are all important notes. Length of lateral septum. Lateral septum எது வழியாக பாஸ் ஆகும்? ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஏஇ. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிஎஃபோட டிஸ்டன்ஸ் ஏஇன்னு நமக்கு தெரியும். எஃப்ஏ தெரியுமா? தெரியாது. எஃப் ஏடாஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த ஏடாஸ் தான், இந்த ஏவும் ஏடாஸ் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ என் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டர் செக்டம் தான் லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் அப்படின்றது. அப்போ ஏ பாயிண்ட் ஏஇ கமா ஒய்1, ஏ டேஸ் ஏஇ கமா மைனஸ் ஒய்1. ஏன் மைனஸ் ஒய்1 வந்துச்சு? இந்த பாயிண்ட் எந்த குவார்ட்டரில் இருக்குது? ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1, வேர் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட். எப்போயுமே ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா பக்கத்தில் இந்த பி ஸ்கொயர்ட் வேல்யூவை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டர் செக்டம்? இந்த எலிப்ஸ் கர்வும் இந்த லேட்டர் செக்டமும் என்ன செய்யுது? மீட் பண்ணுது. மீட் பண்ணுச்சுன்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும்ல. எத்தனை இடத்துல மீட் பண்ணுதில்ல? 2 இடத்துல மீட் பண்ணுது. அப்போ 2 பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும்? அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். எலிப்ஸ் ஈக்குவேஷனையும் இந்த லேட்டர் செக்டம் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, சால்வ் 1 and 2. Substitute x equal to AE in 1. Substitute 2 in 1. x க்கு பதிலாக AE போடுங்க. a square e square by a square plus y square by b square equal to 1. கேன்சல் பண்ணு, கொண்டு போ. y square by b square equal to 1 minus e square கொண்டு வரும் இல்லையா? 1 minus e square. We know that b squared equal to a squared of 1 minus e squared. Therefore 1 minus e squared equal to b squared by a squared. அப்போ இந்த 1 minus e squared க்கு பதிலாக இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணு. y squared by b squared equal to b squared by a squared. y squared equal to b power 4 by a square. y equal to plus or minus b square by a. Therefore the n points AE comma what is y? B squared by a.
a of ae comma b squared by a dash ae comma minus b squared by a. Distance between a and a dash equal to length of lateral septum. Find the distance. Root of x1 y1 x2 y2 x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 ae x1 ae, so ae minus ae the whole square plus minus b squared a minus b squared by a the whole square. b squared by a minus 2b squared by a whole square போட்டோம்னா 4b squared by a 4b power 4 by a square whole square போடுறோம். root 4 2 b power 4 root of b power 4 b square root of a square a. So what is length of lateral septum? 2b squared by a. Other standard forms of an ellipse. இதுவரை நம்ம மேஜர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் பார்த்துருக்குறோம். இப்போ மேஜர் ஆக்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் பார்க்க போகிறோம். அப்போ ஒய் ஆக்சிஸ்னால் அப்படியே டயக்ராமை டில்ட் பண்ண வேண்டியதான். எது மேஜர் ஆக்சிஸ் பாருங்கள். மேஜர் ஆக்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. சென்டர் இங்கே இருக்கிற சென்டர் பாயிண்ட் 0,0 சென்டர் 0,0. வேர்டெக்ஸ் 1 எந்த ஆக்சிஸ் மேலே இருக்குது? ஒய் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ் மேலே இருந்தால் 0,a, ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வேர்டெக்ஸ் a. அது எல்லா டைப்புக்கும் ஒன்று தான். இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வேர்டெக்ஸ் ஆல்சோ a 0,-a. Distance between center and focus AE 0,AE 0,-AE. Lateral septum பாருங்க focus வழியா y equal to AE y equal to -AE. Distance between center and directrix A by E, so y equal to A by E. இங்கே y equal to -A by E. புரியுதா? center 0,0, vertex 0,a 0,-a, so 0, plus or minus a. foci 0,ae 0,-ae 0, plus or minus ae. lateral septum a எந்த பிளேஸில் இருக்குது? ஒய்யில். ஸோ y equal to plus or minus ae. y equal to plus or minus ae lateral septum equation. அப்போ directrix equation y equal to plus or minus a by e. length of lateral septum போன ஸ்லைடில் நம்ம பண்ணோம், கண்டுபிடிச்சோம் 2b squared by a. அவ்வளோ அதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆனால் அப்படியே டயக்ராமை டில்ட்டு போகணும். மேஜர் ஆக்ஸ் எல்லாம் ஒய் ஆக்ஸாக இருக்கும். மேஜர் ஆக்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸோட வேலைலாம் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். அதே மேஜர் ஆக்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய்யோட வேல்யூ எல்லாம் 0வாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் when major axis along y axis x squared by b square plus y squared by a squared equal to 1, where a is greater than b. மேஜர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்ஸ் இருக்கிறப்ப என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எக்ஸு கீழே இங்கே ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. எக்ஸு கீழே ஏ வேல்யூ கிரேட்டராக இருந்தால் அது மேஜர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். ஒய்க்கு கீழே இருக்க வேல்யூ கிரேட்டராக இருந்தால் மேஜர் ஆக்ஸ் அலாங் ஒய் ஆக்சஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ellipse when major axis along y axis x squared by b square plus y squared by a squared equal to 1, where a is greater than b, b squared equal to
a square of 1 minus e square. இதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, இந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கணும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள், x squared by 25 plus y squared by 16 equal to 1. இது மேஜர் ஆக்ஸ் along x ஆக்ஸா y ஆக்ஸஸா? எக்ஸுக்கு கீழே கிரேட்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதனால் மேஜர் ஆக்ஸ் along x ஆக்சஸ். இப்போ y கீழே கிரேட்டர் வேல்யூ இருக்குது, ஸோ மேஜர் ஆக்ஸ் along y ஆக்சஸ். அகெயின் எக்ஸுக்கு கீழே கிரேட்டர் வேல்யூ இருக்குது, மேஜர் ஆக்ஸ் along x ஆக்சஸ். புரியுதா? இதுதான் கான்செப்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. Standard equation general form of standard equation. General equation. There are three equations: standard equation, general form of standard equation, general equation. சென்டர் 0,0 இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், சென்டர் h,k இருந்தால் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடைக்கும். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் ellipse, standard equation of ellipse x squared by a square plus y squared by b squared equal to 1. அதே ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்னா நம்ம பேரபோலாவில் படித்தது தான். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச்னு போடணும், ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு இடத்துல எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய்க்கு இடத்துல ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஜென்ரல் ஈக்குவேஷன்றது எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பிறகு இந்த ஃபார்மேட்டில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இங்கே ஒய் ஸ்கொயர் பாசிட்டிவாக இருந்தால் எலிப்ஸு, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருந்தால் எலிப்ஸு, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்தால் ஹைப்பர்போலா. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நவ் மேஜர் ஆக்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். x squared by b square, y squared by a squared equal to 1, where a is greater than b. இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் ஹெச் போடுங்க, எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அதே தான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கிடைக்கும், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கிடைக்கும். ஸோ தெர் ஆர் 3 types of equations for ellipse: standard equation, general form of standard equation, general equation. எப்போ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும்? சென்டர் 0,0 இருக்கிறப்ப. எப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும்? சென்டர் அதர் தென் 0,0 இருக்கிறப்ப. அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜென்ரல் ஈக்குவேஷன். Exercise 5.2 ellipse. Find the equation of ellipse in each of the cases given below. First subdivision, plus or minus 3,0, eccentricity 1/2. Second subdivision, 0, plus or minus 4. End points of major axis are 0, plus or minus 5.
Third subdivision, length of lateral sectum is equal to 8, eccentricity is 3 by 5, major axis on x-axis. Length of lateral sectum 4, distance between foci 4 root 2, major axis as y-axis. First subdivision. முதல் எடுத்தோடனே நம்மளோட எய்ம் என்னன்னா சென்டர் அட் த ஆர்ஜினா அதர் தென் ஆர்ஜினான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே நோட்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் டூ ஃபோக்கை we know that midpoint of two foci equal to center. Midpoint of two foci is equal to center. முதல் எடுத்தோடனே சென்டர் கண்டுபிடிக்கணும். Here f1 3, 0, f2 minus 3, 0. Now foci plus or minus 3, 0 இல்லையா? So what is midpoint of 3, 0 and minus 3, 0? Use midpoint formula. x1 plus x2 by 2, comma y1 plus y2 by 2 equal to center. So 0, 0 equal to center. அப்போ சென்டர் 0, 0னா இது அலாங்னு வருமா பேரலல்னு வருமா? எப்போ பேரலல்னு சொல்லுவோம், எப்போ அலாங்னு சொல்லுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சென்டர் 0, 0 இருந்தால் we are using the word along. சென்டர் other than 0, 0 இருந்தால் we are using the word parallel to. சென்டர் 0, 0 இருக்கிறப்ப மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்ஸ் மேலேயே இருக்கும். சென்டர் அதர் தென் 0, 0 இருக்கிறப்ப எக்ஸ் ஆக்ஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ 0, 0 ஸோ அலாங். அதுபோக எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? இங்கே டேட்டாவை பாருங்கள். 3 - 3 இருக்கா? அப்போ எக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒய் வேல்யூ சேமாக இருக்குது இல்லையா? அப்போ எந்த டிஃப்ரெண்ட்டோ அந்த ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எக்ஸ் ஆக்ஸ் தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்ஸ் வேல்யூ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங். ஏன் அலாங்னு போட்டோம்? பிகாஸ் ஆஃப் சென்டர் 0, 0னால. ஏன் எக்ஸ் ஆக்சிஸ் போட போகிறோம்? 3, 0 minus 3, 0. எக்ஸ் வேல்யூ 3 - 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 - 3 ஈக்குவல் இல்லையா, டிஃப்ரெண்ட் இல்லையா? அதனால் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அலாங்ன்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட எய்ம் என்ன? இந்த ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். இ இஸ் given. we know that distance between two foci equal to 2AE. இங்கே distance between two vertices 2A, two foci 2AE. அதாவது இங்கே சென்டர் foci, இங்கே AE, இது F2 F1, இந்த சைடு AE. அப்போ ரெண்டு ஃபோசைக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? AE ப்ளஸ் AE 2AE. அப்போ 3, 0க்கும் -3, 0க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் x2 - x1 the whole square -3 - 3 the whole square plus y2 - y1 the whole square 0 - 0 the whole square -3 - 3 -6 whole square 36 2AE. root 36 6 is equal to 2AE. 3 equal to A. what is E? E value 1/2 substitute பண்ணிருங்க. therefore A equal to 6. A equal to 6. E oda value 1/2. we know that B squared equal to A squared of 1 minus E squared. A 6, A squared 36, 1 minus E squared 1/4.
36 into 3 by 4, 9, 9 into 3, 27. So a square 36, b square 27. Equation number 1 la substitute பண்ணிருங்க. 1 implies x square by a square 36, b square 27 equal to 1. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கிறோம், சென்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சென்டர் 0,0னா அலாங்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிடலாம். சென்டர் அதர் தென் 0,0 இருந்தால் parallel to. இப்போ parallel to வரப்போ x மைனஸ் h y மைனஸ் கேன்னு வந்துருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் சம்மு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். foci 0, plus or minus 4. End points of major axis 0, plus or minus 5. xy plane plot பண்ணுங்க முத. 0, plus or minus 4. இது 4 இல்லையா, 0, 4. இது foci f1. 0, minus 4, foci f2. 0, 5, v1. 0, 5, 0, minus 5, v2. அப்போ எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸ் மேலே டேட்டாஸ்லாம் இருக்குது, ஒய் ஆக்ஸ் மேலே. அப்போ கிளியராக சொல்லிடலாம், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இல்லையா. பார்த்த டேட்டா வச்சு நம்ம சொல்லிடலாம். கிவன் f1 0, 4, f2 0, minus 4, v1 end points of major axis na v1 v2, v1 0, 5, v2 0, minus 5. f1 f2 equal to distance between two foci 2ae, v1 v2 distance between two vertices 2a, root of 0 minus 0 distance between the 2 points formula, 4 minus minus 4, root of 8 square equal to 2ae, 2ae equal to 8, 0 minus 0, 5 minus minus 5, 10 square equal to 2a, 10 equal to 2a, a value 5, ae equal to 4. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we know that b squared equal to a squared of 1 minus e square. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, a square minus a squared e square, a square 25, a squared e square 4 square 16 equal to 9. அப்போ b square கண்டுபிடிச்சிட்டோம், a இருக்குது, a squared கன்வெர்ட் பண்ணிடலாம். இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் டூ வெர்டிசஸ் 0, 5, 0, minus 5. வாட் இஸ் சென்டர் 0, 0. மிட் பாயிண்ட் ஆஃப் டூ ஃபோக்கை 0, 4, 0, minus 4. Center 0, 0. Clearly center is 0, 0. Major axis along y axis, center 0, 0. Center 0, 0 means along. Here y values are different, so major axis along y axis. We have to write the type. Major axis is along y axis, therefore equation of ellipse x square by b square y square by a square equal to 1. X square by b value 9, a square 25, b square 9,
a square 25 equal to 1. The required equation of ellipse. Third subdivision. Length of lateral septum 8, eccentricity 3 by 5. Major axis is on x-axis. We proved that length of lateral septum is 2b square by a. So length of lateral septum is 8. Therefore, length of lateral septum formula 2b square by a equal to 8. B squared equal to 4a. Eccentricity is 3 by 5. E equal to 3 by 5. We have E and B squared. We have to find the value of A. We know that. So, in the formula இல்லாம நம்மளால எந்த சம்மே செய்ய முடியாது. B squared equal to A squared of 1 minus E squared. B square 4A equal to A squared of 1 minus E square value 9 by 25 because E is 3 by 5. 4A equal to A square of LCM 16 by 25. 4 cancel, 4 4 are 16. A cancel. Therefore, A equal to 25 by 4. A equal to 25 by 4 ne B square la substitute பண்ணு. 1 implies B squared equal to 4 into 25 by 4. So, B squared equal to 25. ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க major axis on x axis. Therefore, equation of ellipse. X squared by A square plus Y squared by B squared equal to 1. Suppose major axis on Y axis போட்டிருந்தா A squared Y கீழே போயிருக்கும், B squared X கீழே வந்திருக்கும். அவ்வளோதான். X squared by A square இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க 625 by 16. Y square by B square 25 equal to 1. புரியுதா? Fourth subdivision. Length of lateral septum. Length of lateral septum formula 2b square by a equal to 4. B squared equal to 2a. Distance between foci. Distance between foci is 2ae equal to 4 root 2. AE equal to 2 root 2. So, B squared equal to 2a. A equal to 2 root 2. We know that B squared equal to A squared of 1 minus E square. B squared equal to A square minus உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க A square E square. B square 2a. A squared minus A squared E squared. Square பண்ணா 4. Root 2 square பண்ணா 2. So, 8. A square minus 2a minus 8 equal to 0. Summon product. Multiply பண்ணா minus 8. Add பண்ணா minus 2. Minus 4, 2. So, a minus 4. A plus 2 equal to 0. A equal to 4 comma A equal to minus 2. A equal to 4. A equal to minus 2 possible? Which is not possible because A cannot be negative. A is the distance between center and vertex. So, A equal to 4. A equal to 4 substitute in 1. Therefore, 1 implies B squared equal to 2 into 4. B squared equal to 8. Therefore, equation of ellipse. A major axis as y axis. So, y axis major axis on y axis equation of ellipse formula another x square by b square plus y square by a squared equal to 1. X square by b square
b square is 8, y square by a square 16 equal to 1 is the required equation of ellipse. சம் புரியுதா? ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் தான். ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது லென்த் ஆஃப் லேட்டர் செக்டர்னா 2b squared by a, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோக்கை 2ae. ஸோ இந்த அந்த நோட் நம்பர் 1லேருந்து நோட் நம்பர் 5 வரை நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சென்டர் டேட்டா கொடுத்துருக்காங்க, இல்லை வேர்டிசஸ் ஃபோக்கை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.